லெக்சர் பண்ணும்போது பாரு நீ இந்த கேரட் சாப்பிடலன்னா பாரு சொமாலியால குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னும் போது அது குழந்தை சொல்லிடுவோம், இந்த கேரட் சாப்பிடாததுக்கு எதுக்கு உலகத்தெல்லாம் கொண்டு வரீங்க. ஸோ இந்த லெக்சரிங் அண்ட் மாரலைசிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் நீங்க அதை சொல்றீங்க அப்படின்றது கூட தெரியாது. இருக்கிற விஷயத்த சொன்னா போதும். லெக்சர் பண்ணும்போதோ மாரலைஸ் பண்ணும்போதோ என்ன பண்றோம்னா, உனக்கு எப்படியும் திறமை இல்லை, நீ எப்படி இருந்தாலும் செய்ய போறது இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், நான் லெக்சர் பண்ணி உன்னை எப்படியாவது வேலை வாங்கிடுறேன். இன்னும் ஒரு பிஹேவியர் என்ன சேரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்டர்டம் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். மார்டர்டம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, டே இப்படி 2 பேர் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா, நீங்களே என்ன கொன்னுடுவீங்கடா, இப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஏதோ பிள்ளைங்க 2 பேர் சண்டை போட்டா அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர போற மாதிரி தேவையில்லாம நம்ம வந்து அதை பெருசுபடுத்திடும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க விளையாடும் போது சிரிச்சிருப்பாங்க, அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போறதா பத்திரம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டா போயிடும். மார்டர்டம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. ஏன்னா நாளைக்கு சின்ன குழந்தைங்க வந்து இதை கேட்டு கேட்டு வளரக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட தனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வளர்ந்துரும். ஐயோ நம்ம இப்படி பண்ணதுனால தான் அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியாம போயிடுச்சா, நம்ம செஞ்சதுனால தான் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சா அப்படிங்கிற லெவலுக்கு குற்ற உணர்வு வந்துடும். இது இம்மீடியட்டா வந்து அவங்களுக்கு வந்து பயமா மாறி ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டிஸார்டர்ஸ்க்கு போகலாம். பிகினிங்ல இருந்து சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டைரக்ட் கம்யூனிகேஷன், 2-way கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணுங்க.